Hello my dear students, welcome back to the channel. Exercise 7.1 question 4. Check whether 5, minus 2, 6, 4 and 7, minus 2 are the vertices of an isosceles triangle. So இங்க 3 points இருக்கு. அதை நான் A, B, C எடுத்துக்கிறேன். இது எல்லாமே isosceles triangle ஓட vertices அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது B, C. So நான் A, B, C எடுத்திருக்கேன். நான் ஒரு isosceles triangle இங்கே draw பண்ணுறேன். இது A, B, C. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இந்த 3 பாயிண்ட்ஸும் ஐசோஸ்லெஸ் தான் இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஒரு ட்ரையாங்கிளில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 பாயிண்ட் ஏபி எடுத்துக்கலாம். A 5, minus 2, B 6, 4. இந்த 2 பாயிண்ட்டை எடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். இது x1, y1, x2, y2. ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியும். D equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 whole square. So x2 வந்து 6 minus x1 5 square plus y2 4 இருக்கு 4 minus இங்கே y1 minus 2 நெகட்டிவ் நம்பராக இருக்கு. ஸோ minus of minus 2 whole square. இப்போ 6 minus 5 நமக்கு 1 whole square. 4 minus into minus plus, so 4 plus 2, 4 plus 2, 6 square. 1 square 1, 6 square 36. So 1 plus 36, 37 units. So AB ஓட distance வந்து square root of 37 கிடைச்சிருக்கு. Next நம்ம BC எடுத்துக்கலாம். B 6, 4 and C 7, minus 2. இப்போ இதில் இது x1, y1, x2, y2. இங்கே நம்ம distance calculate பண்ணலாம். Same formula x2 minus x1. x2 7 minus 6 whole square plus y2 வந்து minus 2 minus y1 4. இது formulaல இருக்க minus y2 negative number. So 7 minus 6 1 square plus minus 2 minus 4. அப்போ minus 6 whole square. இப்போ நமக்கு 1 square 1 தான். minus 6 square 36 square 1 plus 36 equal to square root of 37 unit. So BC நம்மளுக்கு square root of 37 கிடைச்சிருக்கு. Next நம்ம AC செக் பண்ணலாம். AC A வந்து 5, minus 2 and C 7, minus 2. நீங்கள் CAO செக் பண்ணிக்கலாம். இது x1 y1 x2 y2. So again distance formula x2 minus x1 whole square plus y2 minus 2y2 minus y1 வந்து again minus 2 whole square. இப்போ எனக்கு 7 minus 5 2 square plus இங்கே minus 2 இருக்கு. minus into minus plus 2 இருக்கு whole square. So 2 square 4 minus 2 plus 2 நமக்கு 0 ஆயிடுமா? So square root of 4 வந்து 2 units. இப்போ நம்ம இந்த கண்டிஷன் இப்போ வந்து செக் பண்ணலாம். எந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னா இங்கே AB equal to BC இருக்கு பட் நாட் ஈக்குவல் டு AC. ஸோ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தாவே அது வந்து ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் தான். எஸ், இட் இஸ் அன் ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்.